ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாமா? அங்கே கோபி வந்து பெட்டில் இருக்கிறான். எல்லாருமே ஹாஸ்பிட்டலில், பாட்டி, இனியா, செழியன், பாக்கியா எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அப்போ செழியன் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டே எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க. நானும் செழியன் மாத்திரம் இருக்கணும்னு எழில் சொல்கிறான். இல்லை இல்லை, என் பையனை விட்டுட்டுலாம் நான் அப்படிலாம் பண்ண முடியாது, எனக்கு ரூம் எடுங்க, நாங்கள் எல்லாருமே இங்கேயே தங்கிக்கிறோம், இங்கேயே இருந்து பார்க்குறோம், இப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படி விட்டுட்டு போக முடியும்னு பாட்டி எழுகிறா. இன்னும் அப்படிலாம் இல்லை, நானும் செழியன் தானே இருக்கிறோம், நீங்கள் இங்கேருந்து நைட்லாம் இருந்துருக்குறீங்க, நீங்கள் இருக்க வேணாம், வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னோடனே அவங்க அம்மா இந்த ஐசியூவில் இருக்கிற கோபியை பார்த்து அழுகிறா, ரொம்ப அழுகிறா. என் பிள்ளை இப்படி போயிட்டானே, என்ன பண்ணிட்டானே அப்படின்னு. அதுக்கு பாக்கியா சொல்கிறா, வேண்டாம்மா, தயவுசெய்து சொல்கிறேன், வாங்கம்மா வீட்டுக்கு போகலான்னொடனே எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கோபி அம்மா அழுகிறா, இந்த இப்படிலாம் ஆயிட்டானே என்ன செய்யுது கோபி பாக்கியா, நீ தான் உனக்கு கடவுளோட இது போல், அதனால தான் உனக்கு வந்து அவன் கால் பண்ணியிருக்கான், நீ போய் அவனை காப்பாற்றணும்னு இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து அப்படிலாம் இல்லைம்மா, வந்து எனக்கு ஃபோன் பண்ணால் நான் போய் காப்பாற்றினேன் அப்படின்னோடனே, இல்லைம்மா உனக்கு கடவுள் செயல் தானே, எப்படியோ காப்பாற்றினேன். இனியாவும் சொல்கிற, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, இல்லைம்மா ஒன்றுமே ஆகாது, நீங்கள் சாப்பிட்டுட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ரெண்டு பேரும் அப்படின்னோடனே அதை வந்து செல்வி பார்த்துக்கிட்டே இருக்கிறா. என்னக்கா என்ன இதுக்கா, எப்படினாலும் ஒரு மகன் தானக்கா நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனைனோடனே சாமி கும்பிட்டுட்டு சரியாயிடுச்சு, அந்த சாமி தான் உங்களை காப்பாற்றுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருந்துன்னு கேட்குறாங்க. ஆனால் அதே சாமி எத்தனை தடவை உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு சொல்லுக்கா, ஏதாச்சும் வந்து காப்பாற்றினாங்களாக்கா? ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்க மாத்திரம் ஸ்பெஷலாக சாமி கும்பிட்ருப்பாங்க போலக்கா, சரியாக இருக்குது அப்படின்னோடனே, அப்படிலாம் கிடையாது, என்ன விடு, நீ எப்பயுமே உன் மாமியாருக்கு விட்டு கொடுக்காத, எதுவுமே செய்யாத, உன் மாமியாருக்கு விட்டே கொடுக்க மாட்டேங்கிறேன் நீனு என்ன அப்படின்னா. அப்போ அது வந்து எனக்கு அவங்களுடைய மன நிம்மதிக்காண்டி அவங்க சொல்கிறாங்க, அதுக்காண்டி அதெல்லாம் நம்ம கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு. அக்கா நீ ஏன் தாங்க இப்படி இருக்க அப்படின்னோடனே, அது நீ வந்து இப்போ எனக்கு ஒன்றுமே புரியலக்கா, நீ 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவரை கம்ப்ளைண்ட் பண்ண, இப்போ பார்த்தா அவரை போய் காப்பாற்றுற, என்னக்கா இது, அது வேற இது வேற, ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லேயே உங்களை தான் அப்படி கேட்பாங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து அவங்க கோபியோட மாமியார் ராதிகாவோட அம்மா வந்து அங்கே வர்றாங்க, வீட்டை வந்து பார்க்குறாங்க. வீட்டில் யாருமே இல்லை. அப்போ ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்க ராதிகா அப்படின்னோடனே, அம்மா நீ என்னையை பற்றி நீ கவலைப்படாதம்மா, மொதல் நீ ராதிகா போய் மயுவை போய் கூட்டிகிட்டு வாம்மா, ஸ்கூலில் போய் மயு கேட்டால் எதுவுமே சொல்லாத, நான் ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறேன், வந்து கிச்சனுக்கு போயிருக்கிறாருன்னு சொல்லிவிடுமா அப்படின்னோடனே. அப்போ தான் பாக்கியா வந்து கேட்டை திறந்துட்டு வர்றா. இன்னும் இவங்களை ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம போய் வீட்லையாச்சும் போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறா பாக்கியா. அங்கே வீட்டில் போய் கதவை தட்டுறா, யாருமே இல்லை. தட்டி தட்டி பார்க்குறா, ஹாலிங் பெல் அடிக்கிறா, ஒருத்தருமே வந்து கதவை திறக்கவே இல்லை. என்ன செய்யுதுன்னு அவளுக்கு ஒன்றுமே புரியலை. சரி நம்ம கீழே இறங்கி வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்புறமான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்காச்சும் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு வர்றாங்க எல்லாருமே. அங்கே செழியனும் எழிலும் இருக்கிறாங்க. இந்த இந்த பாக்கியாவும் அவங்க கோபியோட அம்மாவும் வந்துடுறாங்க. என்னடா எப்படி இருக்கிறா கோபி, இப்போ நல்லா இருக்காரா, எப்படி இருக்கிறா அப்படின்னு. ஏன் பாட்டி நீங்கள் வந்தீங்க, அதுக்கு முன்னே நாங்கள் தான் பார்த்துக்குறோன்னு சொன்னோம்ல அப்படின்னு எழில் சொல்கிறான். இன்னும் அப்படிலாம் இல்லைடா, நான் வந்து அவனை பார்த்துட்டு இப்படி இருக்கிற நிலமையில எப்படா விட்டு இருக்க முடியும்னா, அங்கே கோபிக்கு வந்து இசிஜி எல்லாமே எடுக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அதை வந்து கண்ணாடி ரூம் இது வழியே பார்க்குறா பாட்டி. இந்த இப்படிலாம் இருக்கேன், என்னடா செய்யுதுன்னா, சரி நான் இங்கே பாக்கியா நினைக்கிறா, நான் வந்து ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்டா, ஐயோ பாவம் இன்னும் பதிலே சொல்லலைன்னு எழில்கிட்ட சொல்கிறா. இன்னும் எழில் சொல்கிறான், சரி சரிம்மா நீ சொல்கிறத சொல்லிவிடு அப்படின்னோடனே. இங்கே ராதிகா வந்து கவலையோடு எல்லா பக்கமும் ஆட்டோவில் போய் சாராயக்கடலாம் தேடிட்டு வந்து இங்கே வந்து சோஃபாவில் வந்து உட்கார்றா. என்ன சரி இப்போ பாக்கியா ஃபோன் பண்ணுறா, அதை பாட்டி பார்த்த உடனே கட் பண்ணி விட்டுறா. இதுக்கு இடையில வந்து ராதிகாவோட அம்மாவும் மையவும் கோயிலுக்கு போயிட்டு வராங்கம்மா. எங்கம்மா இருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, கொஞ்சம் சீக்கிரமாக வாம்மா, என்னால் தனியாகவே இருக்க முடியலாமான்னா. நானும் மையும் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம், சரி சரி கவலைப்படாத இரு, நாங்கள் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ திருப்பியும் பாக்கியா ஃபோன் பண்ணிவிட்டு இது பண்ணுறா. அவள் அழுதுகிட்டே பார்க்குறா, ஏன் பாக்கியா நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறா. அப்போ திருப்பி அவங்க மாமியாரை பார்த்துட்டு, ஐயோ நம்ம மாமியார் வேறு திருப்பி திட்டுவாங்க, நம்ம கொஞ்சம் போய் வெளியில் போய் பேசலான்ட்டு எழில்கிட்ட சொல்லிவிட்டு வெளியில் வந்து பேசுகிறான். அப்போ ராதிகா ஃபோனை எடுக்கிறாங்க. என்னாச்சுன்னா, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சு, நீங்கள் நேராக வாங்க, நேராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
உடனே சரி ராதிகா வந்து நேராக வந்துட்டா. அப்போ வந்து எங்கள் கோபிக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கா? ஏன் என்னாச்சு? அப்படின்னு தெரியலங்க, ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு சொல்கிறா. இல்லை எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு ஃபோன் பண்ணார், நான் வந்து கூட்டிகிட்டு போனேன் அவ்வளோதான் அப்படின்ற. உங்களுக்கு ஏன் ஃபோன் பண்ணணும்? ஏன் எனக்கு நீங்கள் தகவல் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப, நான் என்னங்க பண்ண முடியும், உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் நினச்சேன் அப்படின்னோடனே திருப்பி அவள் சொல்கிறத கூட காதுலயே வாங்காமல் விறுன்னு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்றா. அவங்கள்ட்ட போய் யார்கிட்ட எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா ஹாஸ்பிட்டலுக்குள்ளனா ரிசப்ஷனில் போய் கேட்குறா நர்ஸுட்ட, ஐசியூ வார்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டவுடனே அவங்க வந்து அங்கே இருக்க அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கே வந்து நர்ஸ்கிட்ட கேட்க வரா. அப்போ பாக்கியாவும் பின்னாடியே வேகமாக வர்றா. இதை வந்து பாட்டி பார்த்துட்றாங்க. கேட்டு வந்தவுடனே பாட்டி வந்து செம்ம கோவம் வந்துடுது. இவ எப்படி வந்து இங்கே வரலாம், இவளால் தானே நம்ம பையனுக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டுன்னு எழில் செழியன் எல்லாருமே பார்க்குறாங்க. இவளுக்கு யார் தகவல் சொன்னது, எப்படி தெரியும்ன்ட்டு அப்படியே கோவத்தில் வந்து பார்க்குறா. இங்கே வராதுன்னு சொல்கிறதுக்காண்டி ஏந்திரிக்கிறா. பாக்கியா என்ன சொல்கிறது, ஐயோ இவங்க வேறு சண்டை போடுவாங்களேன்னா ராதிகாவும் பயந்துட்டா. இந்த நம்மளை பாட்டி சண்டை போடுவாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி எப்படினாலும் நம்ம வீட்டுக்காரை போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றா. அப்போ வந்து பாட்டி வந்து மறிக்கிறா, என் பையனை நீ பார்க்கவே கூடாது, நீ நீ வீட்டுக்கு வந்ததுனால தான் அவ்வளோதான் கூடாது, பார்க்கக்கூடாதுன்னா நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அழுகிறா. இதோட அவனுக்கு 2 தடவை ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம். முன்னாடி ஒரு தடவை ஆயிடுச்சு, இப்போ ஒரு தடவை ஆயிடுச்சு, இன்னும் அவனை கொல்றதுக்காண்டி இப்போ வந்திருக்கிறியா, தயவு செய்து வெளியில் போ, நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. இவ அழுதுகிட்டே நிற்கிறா. ராதி எழில் சொல்கிறான், பாட்டி விடுங்க பாட்டி, பார்க்கட்டும் பாட்டி, விட்டுருங்கண்ணே, நீ சொல்லாத, இவங்க எப்படிப்பட்டவன் எனக்கு தான் தெரியும், இவளால் தான் என் மகன் வந்து இப்போ இந்த நிலையில் இருக்கிறான், இன்னும் நான் காப்பாற்றி ஆகணும்னு இவள்கிட்ட நான் இது பண்ண விட மாட்டேன்றா. பாக்கியா அத்தை இருங்க அத்தை, அவங்க தான் அவங்க மனைவி, பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. நீ யார் இவளுக்கு தகவல் சொன்னது சொல்லு பாக்கியா, நீ தான் சொன்னியா எதுக்கு சொல்கிற அப்படின்னோடனே அங்கே நர்ஸ் வந்து இங்கெல்லாம் சத்தம் போடக்கூடாது, எல்லோரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறா. பாக்கியா சொல்கிறா, ராதிகா ஒரு நிமிஷம் இங்கே வெளியில் வாங்கலேன், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், இல்லை நான் அவரை பார்க்கணுன்னா கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த கோயில் முன்னாடி வச்சு பேசுகிறாங்க தனியாக. இந்த கோபிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னோடனே, ஏன் நீங்கள் எனக்கு தகவல் தெரிவிக்கல, ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறா. நான் உங்களுக்கு 2-3 தடவை கால் பண்ணுறப்ப உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னெலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் நான் தகவல் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுனால நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அப்போ காலையிலேயாச்சும் சொல்லுங்கள், காலையிலையும் உங்களுக்கு வந்து இதே போகலை, நான் 2 தடவை உங்கள் வீட்டுக்கு வந்தேன், 2 தடவையும் வந்து பார்த்தேன் நீங்கள் யாருமே இல்லை, நான் எப்படியாச்சும் அவரை நான் பார்த்தே ஆகணும், என்னை எப்படியாச்சும் எனக்கு பார்க்க வரதுக்கு விடுங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னா, அங்கே பாட்டி இல்லை, உடனே அங்கே கூட்டிகிட்டு போய்